நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆல்ரைட், ஓகே. ஸோ அரவிந்த், உங்களுடைய 1-on-1 சேலஞ்சுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ஆமாம். ஸோ இந்த 1-on-1 சேலஞ்சில் அரவிந்தோட கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் ஆல் கேட்ஸ் அவர்கள். அழகேசன் சார். இந்த ஓ வெண்ணிலாங்கிற அந்த மெலடியை ஃபீல் மெலடி, பயங்கர ஒரு பேஷனேட் மெலடி, அதை நன்னாவே ப்ரெசென்ட் பண்ணுவான்னு எனக்கு தோன்றது. இந்த பாட்டில் கொடுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபீல் கொடுக்கணும். ஃபீல் கொடுக்கும்போது அந்த மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபீலில் மறந்து விடக்கூடாது. பட் ஐ எம் கான்ஃபிடென்ட் அவன் மைண்ட் சரியாக இருந்தால் ஹில் டூ வெல். ஓ வெண்ணிலா இருவானிலா நீ, ஓ நண்பனே அறியாமலா கண்ணே கண்ணே காதல் செய்தாய், காதல் என்னும் பூவை நெய்தாய், நண்பன் வந்து பூவை கொய்தாய், ஓர் நெஞ்சே நெஞ்சே நீ என் செய்வாய், கண்ணே கண்ணே காதல் செய்தாய், காதல் என்னும் பூவை நெய்தாய், நண்பன் வந்து பூவை கொய்தாய், ஓர் நெஞ்சே நெஞ்சே நீ என் செய்வாய். ஓ வெண்ணிலா இருவானிலா நீ, மழை நீரில் வானம் நனையாதமா, விழிநீரில் பூமுகம் கரையாதமா, என்னை கேட்டு காதல் வரவில்லையே, நான் சொல்லி காதல் விடவில்லையே, மறந்தாலும் நெஞ்சம் மறக்காதமா, இறந்தாலும் காதல் இறக்காதமா, ஓ வெண்ணிலா இருவானிலா நீ, ஓ நண்பனே அறியாமலா கண்ணே கண்ணே காதல் செய்தாய், காதல் என்னும் பூவை நெய்தாய், நண்பன் வந்து பூவை கொய்தாய், ஓர் நெஞ்சே நெஞ்சே நீ என் செய்வாய், கண்ணே கண்ணே காதல் செய்தாய், காதல் என்னும் பூவை நெய்தாய், நண்பன் வந்து பூவை கொய்தாய், ஓர் நெஞ்சே நெஞ்சே நீ என் செய்வாய். ஹாய் அரவிந்த், நல்லா சாங் சாய்ஸ் நல்லா இருந்தது. உங்களுக்கு உங்கள் தொண்டைக்கு கரெக்டான ஒரு பாட்டு தான் இது. ஆனால் ஃபஸ்ட்டு பல்லவி கொஞ்சம் நடுங்கலாக இருந்தது, எனக்கு அப்படி தான் தோணுச்சு. சரணம் முடிஞ்சு செகண்ட் பல்லவி பாடுறீங்கல்ல, அது ரொம்ப நல்லா இருந்தது. அரவிந்த், உங்களோட சரணம் முடிஞ்சு வந்த பல்லவி அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது. தட் ஷுட் ஹவ் பீன் த வே யூ ஷுட் ஹவ் சங் யுவர் ஃபர்ஸ்ட் பல்லவி. ஓகே, பட் சரணம் போக போக ஐ திங்க் ஃப்ரம் த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சரணம் யூ ரியலி பிக்ட் அப் அண்ட் டுவர்ட்ஸ் த ஃபினிஷிங் இட் வாஸ் பிரில்லியன்ட். எகேன் கண்ணே கண்ணே பாடுறச்ச திருப்பி ட்ராப் ஆகிடுது. ஸோ மிடில் ரொம்ப அழகாக இருந்தது. ஓகே, as she said அந்த ஸ்ட்ரெயின் கொஞ்சம் தெரிஞ்சுது. பட் ஆல்வேஸ் உங்களோட எக்ஸ்ப்ரெசிவான சிங்கிங் பிடிக்கும். அதனால ஓவரால் இட்ஸ் a nice performance. Keep it up.
பட்டு வண்ண சேலைக்காரி. இந்த பாட்டை நல்லா லிஃப்ட் பண்ணுவார். நான் அவர்கிட்ட சொன்னது ஒண்ணுதான், ஸ்ருதி மேல கவனம் இருக்கணும், வாய்ஸோட பேலன்ஸ் மேல கவனம் இருக்கும். இதெல்லாம் வச்சா பாட்டு நல்லா வரும். அவருக்குன்னு பண்ணின ஒரு ரவுண்டு, மெலடி ரவுண்ட் எப்படி பண்றார் பார்ப்போம். பட்டு வண்ண சேலைக்காரி என்னை தொட்டு வந்த சொந்தக்காரி, ஒரு பெண்ணிடத்தில் என்ன என்ன புதுமை, அவள் புன்னகையில் தொட்டில் கட்டும் இளமை. பட்டு வண்ண சேலைக்காரி என்னை தொட்டு வந்த சொந்தக்காரி, ஒரு பெண்ணிடத்தில் என்ன என்ன புதுமை, அவள் புன்னகையில் தொட்டில் கட்டும் இளமை. ஒரு பெண்ணிடத்தில் என்ன என்ன புதுமை, அவள் புன்னகையில் தொட்டில் கட்டும் இளமை. பூவாய் மலர்ந்த முகத்தின் அழகு, பூவாய் மலர்ந்த முகத்தின் அழகு, தேனாய் வளர்ந்த அகத்தின் அழகு, பார்த்தால் இனிக்கின்ற பருவம், பாலில் மிதக்கின்ற உருவம், மாலை வெயில் பழகும் மேனி கண்ட மயக்கம், வாத்தென்றே சொர்க்கத்தின் பக்கத்தில் வா. பட்டு வண்ண சேலைக்காரி என்னை தொட்டு வந்த சொந்தக்காரி, ஒரு பெண்ணிடத்தில் என்ன என்ன புதுமை, அவள் புன்னகையில் தொட்டில் கட்டும் இளமை. ஒரு பெண்ணிடத்தில் என்ன என்ன புதுமை, அவள் புன்னகையில் தொட்டில் கட்டும் இளமை. பட்டு வண்ண சேலைக்காரி. அழகேசன் சார், வணக்கம் சார். ஒரு நல்ல பாடல். நம்ம வாசுதேவன் அங்கிள் பாடின பாட்டு சூப்பர் சாங் இந்த படத்தில். அண்ட் நல்லா பாடினீங்க. என்ன ஐ திங்க் கொஞ்சம் தடுமாறினீங்க நடுவில். ரொம்ப நல்ல அட்டெம்ப்ட், ரொம்ப நல்லா பாடினீங்க. அழகேசன் சார், தாளத்துக்கு வரதுக்கு வந்து கால் தட்டுறீங்க கரெக்டாக, அதெல்லாம் கூட நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஆனால் நீங்கள் வந்து அந்த தாளம் மட்டும் மிஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். சரிங்க. இந்நேரத்துக்கு அது வந்திருக்கணும் உங்களுக்கு, இல்லையா? அது மட்டும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க நீங்கள் தாளத்தில் எடுக்கிறது. சரி, சரிதானா? சரி. ஆல் தி பெஸ்ட். அந்த மேல் பிச்சு, அந்த பேஸு எல்லாமே நல்லா அமைஞ்சுது. அந்த ராகம் பாவம், அதனுடைய இன்ஸ்பிரேஷன், அவருடைய முகபாவனை எல்லாமே தான் நல்லா இருந்தது. இன்னொன்று, இந்த தமிழை இன்னும் கொஞ்சம் நல்லா உச்சரித்து பாடியிருந்தால் நல்லா பிடிச்சிருக்கும். ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் சொல்கிறதுக்குன்னா, அந்த இடையில வந்து ஒரு ஃப்ளூட்டு வாசிக்கிற இடம் வந்து அவர் ஃப்ளூட் வாசிக்கணும்னு சொல்லி அவர் இடையில கொஞ்சம் விட்டார். அங்கே அவருக்கு கொஞ்சம் டெம்போ மிஸ் ஆச்சு. அது அவரே ரொம்ப வருத்தப்படுறாரு. அந்த ஒரு பிரச்சனை மட்டும்தான். மீதி அவர் ரொம்ப நல்லா பாடினார். யார் இந்த 1-on-1 சேலஞ்ச் வின் பண்ண போறாங்க? அது ஜட்ஜஸ் கையில், கடவுள் கையில் தான். ஜட்ஜஸ் கிட்ட கேட்டலாமா? கேட்டலாம். ஓகே, ஆல்ரைட், லெட்ஸ் டர்ன் டு தி ஜட்ஜஸ் ஃபார் தி ரிசல்ட்ஸ். நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி யார் இந்த 1-on-1 சேலஞ்சை வின் பண்ணுறாங்களோ அவங்க கடியில் ஒரு க்ரீன் லைட் எரியும். ஸோ ஜட்ஜஸ்,
கங்க்ராச்சுலேஷன்ஸ் அரவிந்த். என்னாச்சு? அதான் ஒரு ரிஸ்க் எடுத்தால் இந்த கட்சி தான். எனக்கு தெரிஞ்ச பாட்டை பாட்டிருந்தா ஒன்றா இருக்காது. இல்ல அதெல்லாம் கிடையாது. நீங்க வந்து ரிஸ்க் எடுத்தா ரஸ்க் சாப்பிடுற மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்ல தானே இருக்கீங்க. இப்போ ஆல் கேட்ஸ் அப்படின்னு ஒரு புது பேர் நாங்க வச்சிருக்கோம் இல்லையா உங்களுக்கு? ஆமாம், வழக்கத்துக்கு மாறாக. அதே மாதிரி நீங்க வழக்கத்துக்கு மாறாக தான் இந்த மேடையில நிறைய பாடல்கள் சூஸ் பண்ணணும். ஓகேயா? உண்மைதான். ஆமா, உங்களுடைய பல முகங்கள் நாங்க வந்து பார்க்கறதுக்கு ஆசைப்படுறோம். இப்போதைக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கீங்க. தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரி, ஓகேயா? சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஜாலியா நடந்து போங்க.